தமிழரசு எழுந்தாச்சு, தமிழரசு எழுந்தாச்சு. ஆஹா, தமிழரசு எழுந்தாச்சு. எழுந்துட்டாரு. ட்ரெஸ் போடுறாரு. இதுல எந்த ட்ரெஸ் போடுறீங்க முதலாளி? முதலாளி கண்ணாடி. பொறுப்பிட்டாரு. வணக்கம், நான் கௌசல்யா ரகுபதி, 2வது மாமா மனைவி. மணிமேகலை கஜபதி, உங்க 3வது மாமா மனைவி. வாழ்க வாழ்க வாழ்க. இதுக்கு அவனுக்கே போட்டுக்கலாம் போட்டிருக்க. சாப்பிட போலாம். டேய் தம்பி, டிஃபன் சாப்பிட வந்திருக்கு பார். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. 40 வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்ய அடிக்கடி சொல்லிக்கல, நேரத்துக்கு டிஃபன் பண்ண தெரியல. அமெரிக்காவில நடக்கும் போதே குளிக்கிறாங்க, ஓடும் போதே ட்ரெஸ் பண்றாங்க, இது கார்ல போகும்போது ஷேவ் பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு கோவம் வராத? சாரி தம்பி, இது இந்த தம்பி தம்பி எல்லாம் ஒன்னாலதான். வாங்க தம்பி, வண்டி ரெடியா இருக்கு. டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. வண்டியை மாத்து போ. அந்த வண்டியை கொண்டாங்க. அமெரிக்காவிலே சாவி போடாமலே ஸ்டார்ட் ஆகுது, இங்க சாவி போட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சைக்கிள்லயே போகலாம் போது. டேய் தம்பிக்கு நம்ம எஸ்டேட்லாம் சுத்தி காட்டு. நம்ம எஸ்டேட் தான், அவருடைய சொத்தெல்லாம் சுத்தி காட்டு. வண்டிக்கு ஸ்லிப் ஆகுது டங்கு. வண்டியை நிறுத்து. நிக்க சொன்னாரு, இறங்கினாரு, ஓடுறாரு. நினைச்சேன் நீ இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போவேன்னு நினைச்சேன். சார், நீங்க எனக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன உடனே 1000 கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து சம்பளம் வாங்குற வேலை நினைச்சேன் சார். இங்க என்ன சார் இது? எனக்கு 25 பேர் வேலை செய்யறாங்க. எழுப்புறதுக்கு 10 பேரு, குளிப்பாடுறதுக்கு 10 பேரு, சோறு போடுறதுக்கு 10 பேரு. ஐயோ என்ன சார் இது? ஒருத்தர் பேண்ட் போடுறான், ஒருத்தர் ஷூ போடுறான், ஒருத்தர் சட்டை போடுறான், ஒருத்தர் கோட்டை மாட்டுறான், ஒருத்தர் ட்ரை கட்டுறான். ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார். முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வேர்வை உடையணும் சார். அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார். அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும், முள்ளு மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும். உங்க மாதிரி தகல்பாஜி வாழ்க்கை நடத்தினா சார் பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, பட்டு மெத்தில தூங்கினாலும் தூக்கம் வராது. என்ன விட்டுடுங்க சார். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அமெரிக்கால இருந்து திரும்பி வர போறவன் நிரந்தரமா திரும்பி வர போறதில்ல. ஏன்னா அவன் சின்ன வயசுலயே செத்துட்டான். அதனால அவனுடைய அம்மா எங்க கூட பிறந்தவ சித்த பிரம்ம பிடிச்சு சுயநினைவை இழந்து தான் யாருங்கிறத அறியாத நிலையில இருக்கா. உன் மகன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா.
இங்க வந்துட்டான்னு சொன்ன உடனே ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்த அவ பார்வை லேசா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசா இருக்கிறத விட ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு நீ நடிச்சா போதும், உன்னை எங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். அவங்களுக்கு சுயநினைவு வரத்துக்கு வருஷக்கணக்கா அவன் மேன் கவலைப்படாத. 6 மாசம் அப்படி இல்லைன்னா நீ போயிடலாம். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? நேரம் வரும்போது நாங்களே உன்னை கூப்பிட்டு போறோம். சரி. நாம அவசரப்பட்டு ஒரு நல்லவனை புடிச்சிட்டு வந்துட்டோம். அவன் என்னடான்னா நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வுங்கிறான். அடுத்த உழைப்புல சாப்பிடக்கூடாது, தானே உழைச்சி சாப்பிடறவன்னு சொல்றவங்கிட்ட இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் வாரிசு, செக்குல நீதான் கையெழுத்து போடணும், இங்குள்ள வேலைக்காரனுக்கு நீதான் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்னும் 1 வருஷத்துல உனக்கு சொத்து வரப்போகுது, வந்த உடனே அந்த சொத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி போன்னு சொன்னா ஓடி போவானா? அவன் வேஷத்தையும் கலைச்சு விட்டு நம்மளையும் காட்டி கொடுக்காம போக மாட்டான். ஐ டவுட். அண்ணா அவனே அசர் அளவுக்கு ஒரு ஐட்டம் கைவசம் வச்சிருக்கேன். அனு பல்லவி, பல்லவி, சரணம். உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க சுயநினைவோட இல்ல. நீங்க சீக்கிரமா சுயநினைவோட திரும்பி வந்து இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியப்படுத்தணுமா? அதான் என் பிரார்த்தனை. தமிழரசன் நம்ம குடும்ப வக்கீல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் மேல அனுப்பிட்டுங்களா? என்னது? என்ன சார் இது, வக்கீலா? ஐயோ, 20 வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு. எப்படி இருக்கீங்க, எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு அவர் பார்க்க வேணாமா? அது சரி சார். ஆனா அவங்க இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி விட்டா ஒன்றும் தெரியாதே சார். அது இவருக்கு போதுமே. என்னமோ தெரியாது சார், என் வயிறுல கலங்குது. நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி, அனுப்புங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க. Good morning, Mr. Tamarasan. Let me first introduce myself. I am Balasubramaniam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary coolie in an ordinary factory. Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned this entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. Yeah. You know, it's the 10 commandments. It's Dracula and making very bad. And very simple. You go about hard, but it's making one and very bad. But it's very qualified. And it is not Skodambakam, and we have to make very what's this? And it is as lawyers standing, sit down. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். In America. நாம தமிழ்லயே பேசுவோமே. Yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? செக்கா? ஆமா, 30,50,000 rupees. Lawyer, this book வேணாங்க, நான் தமிழ்லயே சொல்லிடுறேன். 30,50,000 ரூபாய்கள். இதெல்லாம் எதுக்குங்க? பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம். கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு 20,13,350 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி பில்லு 2,43,425 ரூபாய். டெலிபோன் பில்லு 3,16,235 ரூபாய். பெட்ரோல் செலவு 4,05,222 ரூபாய். மற்ற இதர செலவுகள் 71,728 ரூபாய் சார். அப்புறம் 72,91,26,412 ரூபாய் உங்க பிரைவேட் அக்கவுண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு. 36,45,42,418 ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கவுண்ட் ஷேர்ல இருக்கு. அப்புறம் 56,45,00,000 நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அது அந்த பாத்ரூம் லெட்ரின் கழுவுறவங்களுக்கு நம்ம ஒரு 16,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் சார். நான் கார்ப்பரேஷன் கக்கஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். No, it's making more smart. And one bit is very bad and bad is good. And good and bad and good is very good. I'll go. என்னங்க இந்த வக்கீல சக்கங்களா கேடுத்தாங்களா கோடிங்களா நம்ம வயல கலங்குனுங்க விட்டுடுங்க. நான்
இந்த பாரு தமிழரசு, இந்த குடும்பத்தோட மொத்த சொத்து கணக்கெல்லாம் கேட்டேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவர் சொன்னது வெறும் 25% தான். இதுவே 25%? இத்தனை நாள் எல்லா செக்லையும் கையெழுத்து போட்டு கம்பெனிகளுக்கு நாங்கள் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம். வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்டல்ல, நீ கையெழுத்து போட்டதானே நம்புவான். அது மட்டும் இல்ல, இந்த வக்கீல் பெரிய சந்தேக கேஸ். பேசாம வேளா 2 உதறி காட்டு இடத்துல கையெழுத்து போட்டுரு. அந்த பக்கம் பார்க்காத. சரி 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 சரி. நீங்க போய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓ பாவ அவசரம். எனக்கும் ஒத்து கிடக்குது. நான் வேணா வந்து 2 பேரும் சேர்ந்து இல்ல வேண்டாம், நீங்க போய் ரெடி பண்ணீங்க, நான் வந்துடுறேன். சரி. இல்ல பாத்ரூம் பெருசா இருக்கேன்னு சொன்னேன். ஏங்க அவர் தான் இங்கிலீஷ்ல பேசினார்ல, என்ன மாதிரி யான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. உங்களை யார் தமிழ்ல பேச சொன்னது? அவர் ஓடிட்டாரு. அவர் பேசின இங்கிலீஷே எனக்கு புரியலையா? அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குங்க நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம், எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா, எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா, எல்லாரும் வெளியில வரும்போது நம்ம வெளியில வரது இல்லையா. அது மாதிரி ஏதாவது டசு புசு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. நீங்க பேசுன தமிழ் அவரை எட்டனா கக்கூஸ் கூட வச்சிருச்சு. திரும்ப ஒண்ணு முதலாளி ஐயோ, கார் இல்லாம எங்க போறீங்க? போடா போடா. வாங்க. போடா. அதெல்லாம் இல்ல, வாங்கண்ணா. முதலாளி உன்னை. ஐயோ கல்லெல்லாம் இருக்காது. என்னங்க சின்ன ஐட்டமா ஓடி போயிட்டாருங்க. ஹலோ, வரையோ? ஹாய் பாபி. ஹாய் அங்கிள், how are you? மகளே, வந்தவொடனே நெஞ்சில் அடிக்கிறியம்மா. Hi auntie, so sweet. Hi auntie, how are you? ஏண்டா என்னமோ வெளியூர்ல இருக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அம்மா பார்க்கணுமா? அட போமா, நாங்க என்னமா பண்ண முடியும்? இதோ அப்பா தான் ஃபேக்டரி பாரு ஃபேக்டரி பாரு எங்களை தனியா அனுப்பிச்சிட்டாரு. கல்யாணம் பண்ணி தனி குடுத்தனம் போற பிள்ளைங்களை தான் பாத்திருக்கோம். கல்யாணம் ஆகாமலே பெத்தவங்களை பிரிஞ்சு வாழ்ற பிள்ளைங்க நீங்க தான். மம்மி, அதெல்லாம் டேடியை கேளுங்க. அங்கிருந்தே பேசுமா, உன் பாசத்தை இதுல காட்டிடாதே. அமெரிக்கால இருந்து இந்த குடும்ப வாரிசு என் அத்தை பையன் வந்திருக்கான், உடனே வந்து பாருங்கன்னு கூப்பிட்டீங்களே, எங்க அந்த அத்தை புள்ள? இந்தியா பிடிக்கலன்னு டெல்லிக்கு போயிட்டாமா. அதுவும் இந்தியா தான்டா. இவனுக்கு எது எங்க இருக்குன்னே தெரியாது. இது எப்படி? சூப்பர். அப்பா 25 வருஷம் அமெரிக்கால வளர்ந்தவங்க 2 நாள் கூட இந்தியால இருக்க முடியாது. இங்க இருந்து நேத்து போறவங்க கூட எங்க அமெரிக்கான்னு சொல்லும்போது அவர் எப்படி இருக்க முடியும்? ஆக மொத்தத்துல நாங்க வந்தது வேஸ்ட். பேக் டு ஹாஸ்டல். பை சித்தப்பா. பை பை ஆன்ட்டி. See you mom. Bye dad. Bye mom. ஓடி போனவன் உண்மையிலேயே அமெரிக்கா இருந்தா ஏர்போர்ட்ல பிடிக்கலாம், ஊர் தெரிஞ்சா ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிக்கலாம், பஸ் ஸ்டாண்ட்ல பிடிக்கலாம். இவன் ஆட்டோல போனானோ, சைக்கிள் ரிக்ஷாவில போனானோ, சைக்கிள்ல போனானோ, நடந்து போனானோ, எங்கேயோ போனானோ, எப்படி பிடிக்கிறது ஒன்னும் புரியல. ஒரு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு வரையப்பா. உன்னை பார்க்காம உங்க அக்காவும் நாங்களும் துடிச்சு போயிட்டோம். நாங்களும் சொல்லாத. தினமும் நாடகம் தானா? ஏகப்பட்ட சில்லற போல இருக்குது. ட்ரெஸ் சோக்காகுது, அவங்களே கொடுத்தாங்களே, நீங்க கொடுத்தியா? ஐயோ. ஹாய் பிரியா. என்னப்பா என்னாச்சு? அக்கா, ஒரு நல்ல வேஷத்துல நடிக்க போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தேன். என்னப்பா சொல்ற? மாமா, நான் மட்ராஸ் எக்ஸிபிஷன்ல ஹரிச்சந்திர வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தேனா, அங்க ஒருத்தன் என்ன பார்த்து உனக்கு அருமையான வேஷம் தர என் கூட வான்னு கூட்டிட்டு போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தான். அம்மா, அவங்க யாரு, எந்த ஊரு, எதுக்காக உன்னை வேஷம் போட சொன்னாங்க? அதே கேக்குறீங்க, இதே ஊர் தான். ஐயோ, அப்படின்னா அவங்க உன்னை தேடிக்கிட்டு இங்க வந்துருவாங்களே. பிறந்த இடம், தேதி, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டா நடிக்க போவாங்க. ஐயா, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க. என்னங்க, பேசாம நீங்க வேலை பாக்குற மேட்டுப்பாளையம் கம்பெனிலேயே இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருங்க. கொடுத்துருவேன். ஆனா இவன் குணத்துக்கு அது ஒத்து வராது. அது மட்டும் இல்ல, இந்த சூப்பர்வைசர் மச்சனனுக்கு வேலை வாங்கி கொடுத்தான்னு இவனுங்களே திட்டுவானுங்க. தம்பி, நீ கவலைப்படாத, என் கூட வா. அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். எவன் என்ன சொல்றான்னு பாப்போம். என்னப்பா கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இந்த அப்படி என்ன இது சிகப்பு சட்டை டோக்கன் எல்லாம்? நம்ம முதலாளிக்கு மொத்தம் 8 ஃபேக்டரி இருக்கு.
அதுல மூட்டை தூக்கி வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சிகப்பு சட்டையும் இந்த டோக்கனும் கொடுப்பாங்க. ஓஹோ, 7 7 7 3 7. நீ ரொம்ப ராசியானவன்பா. எப்படி தாத்தா? இந்த கம்பெனியோட முதலாளி தன்னுடைய வாழ்க்கையை கூலியாத்தான் ஆரம்பிச்சாரு. அவர் கூலியா இருக்கும்போது அவருடைய நம்பர் இதுதான். என் முதலாளிய நினைச்சுக்கிட்டு இத உனக்கு கட்டுறேன். கூடிய சீக்கிரம் இந்த உழைப்பாளி பெரிய முதலாளியா வரணும். நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும்யா. இன்னொரு மூட்டை. அழகு ஒரு மூட்டை போதும். இந்த உடம்புல கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தி வெயிடா. எங்க அப்பா என்னப்பா இது? அங்க சம்பளம் கொடுத்து இங்க கிலோ நிக்க வச்சுட்டாங்க. இங்க என்ன கொடுக்க போறாங்க? பாட கொடுக்க போறாங்க. அங்க வாங்கின சம்பளத்தை இங்க புடுங்க போறானுங்க. ஐயா, போ போ போடுறா. என்ன தாத்தா எப்படி சொல்றேன்? ஓ, நீ இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு வந்திருக்க. இங்க நடக்கிற விஷயமெல்லாம் உனக்கு தெரியாது இல்லையா? நாம வாங்குற சம்பளத்தை முழுசா வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகவே முடியாது. அங்க 100 ரூபாய் வாங்கினா இங்க 20 ரூபாய் கொடுக்கணும். நான் 500 மூட்டை தூக்கி 1000 ரூபாய் வாங்கியிருக்கேனே. அப்ப 200 ரூபாய்க்கு மொய் எழுதிடு. பரம்பரை பரம்பரையா இப்படித்தான் வாங்கிட்டு இருக்கானுங்க. அவங்களை யாரும் எதிர்த்து கேட்கறது இல்ல. போடு போடு. ஏய் ஏய், மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போ. இதை பாருங்கண்ணே, இதே முதல் சம்பளம். இதை நாளாக்குன பெரியவங்க கிட்ட கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களா இஷ்டப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி நான் செலவு பண்ணணும். அதை விட்டுட்டு இதை உங்க மாதிரி பேமானிங்க கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன். உழைச்சப்படம் கை கொண்டுருச்சு. தாத்தா அப்படிங்க. Who is he? I don't know. Seems to be new, huh? Just a minute. Yeah. யார் மேனது? இன்னைக்கு தான் புதுசா சேர்ந்திருக்காரு. அவன் இங்கதான் சார் புதுசு. எங்களுக்கு அவனை நல்லா தெரியும். அவன் காட்டுற வித்தைகள்லாம் எங்கள மாதிரி உழைப்பாளிங்களுக்கு தான் நல்லா புரியும். அப்படி போடு, அதான் சரி.
விடுங்க அவங்கள. என்ன இதெல்லாம்? எதுக்கு சண்டை போட்ட? கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து வாங்கின கூலிய குறைச்சிக்கவும் மாட்டேன், உழைப்பாளிங்களை ஏமாற்றவங்களை பார்த்து சும்மா இருக்கவும் மாட்டேன். பிரச்சனைன்னு வரும்போது பாதிக்கப்படுறது நம்ம தான். கம்பெனி எடுத்து மூடுவாங்க, வேலையை விட்டு தூக்குவாங்க. தமிழ்நாடு பூரா 300 கம்பெனில தண்டல் வாங்கிட்டு இருக்கிறவன் இந்த துரியோதன. ஒரு கம்பெனில ஒருத்த என் வருமானத்தை தடுத்தான்னா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிருவான். வியாதியையும் எதிரியையும் என்னைக்குமே வளர விடக்கூடாது. அவன் யாரு என்னங்கிற விவரத்தை உடனே கொண்டு வாங்க. 490. இன்னும் கம்மி. 380. இன்னும் கம்மி. 350. ரொம்ப ஜாஸ்தி. 300. இதை விட கம்மி விலை இல்லையா சார்? யோ இங்க வா. நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற அத்தனை துணியும் வேணும், இங்க இருக்கிற அத்தனை சேல்ஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புடவையும் நல்லா இருக்கணும், விலையும் கம்மியா இருக்கணும், எப்படியா முடியும்? வேற என்னெல்லாம் சொல்லியிருக்க? வந்து குழந்தைக்கு ஃப்ராக்கு, என் மாமாக்கு வேஸ்ட், எனக்கு ஜீன்ஸ் சொல்லிருக்கேன். ஏன் படுக்க தலைகாணில ஒண்ணும் சொல்லலையா? ஓ அதுவும் இருக்கா? கொண்டு யோ சொல்லுங்க. சீக்கிரம் கொடுத்து அனுப்பியா. இந்தப்பா, நீ கேட்ட வேலையில வேட்டி, நீ கேட்ட வேலையில ஃப்ராக், நீ கேட்ட வேலையிலேயே ஜீன்ஸ். சத்தியமா சொல்றேன், இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கேயுமே நன்றி, கிடைக்காது நன்றி. சார். இந்த வாரம் கொஞ்சம் போட்டு விடுங்க சார். ஏதோ போட்டு கொடுத்துருங்க. நீ என்ன போட்டு கொடுன்ற போவலியா? ஆமா, இந்த பேண்ட் சரியா இருக்கும் எப்படி தெரியும்? போட்டு பாரியா. பிடிங்க. என்ன பண்ற? பேண்ட் போட்டு பாக்குறேன். இங்கேயே வா. ஜட்டி போட்டிருக்கியா? உள்ள போ. ஜட்டி போட்டிருக்கியா? பேண்ட் மாதிரி ஜட்டி கிழிச்சலா இருக்கும். உள்ள இல்லையா, போ. ஜட்டி நல்லா இருக்கு. மாட்டேன். ஜட்டி நல்லா இருக்கு, நீ பாரு. risk எடுக்க மாட்டேன். நீ ஒரு வாட்டி பாரியா. உள்ள போ. ஜட்டி இல்லாம யாரும் இருப்பாங்களே, என்னையா நீ? ஒரே வாட்டி பாத்துறேன். ஐயோ வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கவே மாட்டேன். நீ முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டு பாரு, நான் உனக்கு பில்ல போட்டு வரேன். போ. அப்பா ஜட்டிய பாருன்னு பிரச்சனை பண்றான்பா. ஹலோ. ஐயோ ஐயோ, பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க. ஐயோ Ladies, பாத்துட்டாங்க. ஐயோ யோ என்னையா லேடிஸ் ரூம்ல ஒரு ஆம்பளை இருக்காரு? சாரி மேடம், அது ஒரு ஜெட்டி கன்ஃபியூஷன். What? குட்டி கன்ஃபியூஷன். ஐயோ, ஒரு பொண்ணு பாத்துட்டா, ஒரு பொண்ணு பாத்துட்டா. யோ, முதல்ல பணத்தை பில்லு 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 பில்லு. யோ, இது அந்த பொண்ணுதியா? முதல்ல ஜட்டி பார்த்து பிரச்சனை வந்திருக்காது இல்ல? நான் பார்க்க மாட்டேன்னு அந்த பொண்ணு பாத்துச்சு. புடுங்க. சாரி மேடம், அந்த ஜெட்டில கிழிதல் இருந்தது இல்ல. நீயும் உன் கன்ஃபியூஷனும். ஐயோ வந்துட்டங்க. ஓடி போன தமிழரசனை நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. இதையாவது ஒழுங்கா செய். இது வரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ளை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒண்ணா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம் கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்குள்ள பாம் வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார். உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல நல்ல கேஸ்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சையப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சையப்பா, உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம்பு வச்சு நான் வெடிச்சிடுவேன். சார் சார், இது அநியாயம் சார். நோ, உன்னை விட இடிச்சு வாய் எவையா இருக்க என்ன வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு? முழுசா ஒரு புள்ளைய பெத்து எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு அவசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன அது நியாயம்? எப்பா தமிழரசு, தமிழரசு. ஐயோ, இது அந்த ஆள் தாச்சே. பிடிங்க, என் முதல் சம்பளம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா சம்பளம் பொட்டிக்குள்ள இருக்கு? படம் புடவையா மாறி பொட்டுக்களை பூதுடுச்சு. எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் கட்டின புடவையிலேயே இதுதான் பெஸ்ட். நிஜமாவா? புழுகுறா புழுகுறா. அழகு, நம்பாத. நான் முதல்ல புடவை வாங்கி கொடுக்கும் போது இப்படியே தான் சொன்னேன். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ஆம்பளைங்களுக்கு ஐஸ் வச்சே எக்கச்சக்கமா சேர்த்துருவாங்க. நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க? இருங்கக்கா, இப்ப மாமா கை சொக்க போறேன். எனக்கு ஐஸா? ஆமா, புடிங்க, பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். எப்படி?
அந்த புடவையை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. அக்காவை விட இல்ல குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா. மாமா எனக்கு இருக்குடா, உனக்கு இல்லாததா? உக்காரு. உனக்கு கொண்டு வந்திருக்கே பாரு, பார்த்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுவேன். பாத்தியா? என்ன மாமா இது? ஜட்டி பெருசா இருக்கு, ஃப்ராக் சின்னதா இருக்கு. துணி மாறி போச்சு. என்ன மாமா, என்ன மட்டும் ஏமாத்திட்டீங்களே மாமா. கவலைப்படாத பிரியா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கின அதே துணியை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துடுறேன். விமலா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்? இந்த மாதா என்ன பார்த்தா அம்மா மாதிரியே தெரியுது. இல்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த மாதிரி உறவு? இந்த மாதிரி. ஐயோ, அது முதல்ல உறவு. ஏ அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? வாங்கின இடத்துல உங்க துணியை கொண்டு போய் காமிச்ச, பில்லை வச்சுட்டு உங்க அட்ரஸ் சொல்லிட்டா. ஐயோ, ஃபர்ஸ்ட் இத கூட. ஓகே, இந்த பில் ஐடியா எனக்கு வராம போச்சே. யோ, ஏதோ திட்டிட்டு பார்த்தேன். இத பாருங்க, உங்க குழந்தை துணிய. என் குழந்தையா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, அது அக்கா குழந்தை. நான் இன்னும் ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்கேன். திறமையான, இளமையான, பர்சனாலிட்டியான, ஸ்டைலான மாப்பிள்ளை. இருக்கட்டும் சரி. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க துணிய நான் வாட்ச்மேனுக்கு தானமா கொடுத்துட்டேன். தானமா கொடுத்த துணிய மறுபடியும் வாங்கினா நல்லா இருக்கு பாருங்க. எவாப்பா வீட்டு சொத்து. மத்தவங்க பொண்ணை தானம் பண்ணிட்டு நீங்க பேர் வாங்கிட்டீங்க. இத பாருங்க, மரியாதை இப்போ கடைக்கு வந்து அதே மாதிரி துணியை வாங்கி கொடுக்குறீங்க. யோ, ஓ, ஒண்ணு என்ன 10 வாங்கி கொடுப்பேன். வா பல. வா சார், இந்த கடையில உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டேன். ஒரு துணி எடுத்துங்க சார். நான் வாங்கின அதே துணி, என் துணி எனக்கு வேணும். ஐயோ சார், சார், நான் இந்த கடை முதலாளி. வணக்கம். வணக்கம். உங்களுக்காக துணி எடுத்து போடுற வேலையெல்லாம் பாக்குறேன். ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார். என் துணி எனக்கு வேணும். இது தொடக்கூடாது. பாருங்க, பெரிய மன்மத. இது பாருங்க, நீங்க வாங்கின துணியை விட இங்க இருக்கிற எல்லா துணியும் 500, 1000 ரூபாய் அதிகம். என் துணி எனக்கு வேணும். ஹை, இது பாருங்க, இந்த Dress எவ்வளவு அழகா இருக்கு. ஐ முத்து. என் துணி எனக்கு வேணும். ஐயோ 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 ஐயோ, வெளில போயா, வெளில போயா. முதல்ல இவர் கூட்டி வெளில போங்க. இந்த உலகத்துல உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டாலும் என் துணி எனக்கு வேணும். இவர் கூட்டி வெளில போங்க. ஐயோ. யோ, 10 கடை ஏறி இறங்கியாவது நீ நினைக்கிற துணியை நான் வாங்கி கொடுத்துறேன். உங்க பின்னால சுத்தத்துக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. இத பாருங்க, நான் விமலா கஜபதி கம்பெனில வேலை செய்யறேன். கரெக்டா 10 மணிக்கு நம்ம துணி கொண்டு வந்து கொடுத்துறீங்க. அப்படி கொடுக்கல மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்து கண்ணா பின்னால வாய்க்கு வந்த மாதிரி திட்டுற. ஆமா. என்னது? விமலா கஜபதி கம்பெனில நீங்க வேலை செய்றீங்களா? எஸ். என்ன வேலை? பாத்து சொல்லுங்க. டிரைவர், சூப்பர்வைசர், மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படி என்ன வேலை செய்ற? கூலி. டோக்கன் நம்பர் 77777 லக்கி நம்பர். ஏய், கைய உரு. நான் ரோட்ல குடிப்பேன், வீட்ல குடிப்பேன். என்ன அவர் அடிக்காதீங்க. பாத்தியா, இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி அடிச்சியே, ஏதாவது பேசினாளா? அதே உன்னை அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போனா பாத்தியா? அதான் என் பெண்ணு. அவங்களை சந்தோஷமா வச்சுக்கலனாலும் இப்படி குடிச்சிட்டு வந்து ஏன் சித்தவதை பண்றீங்க? உங்க மாதிரி சில ஆம்பளைங்களால எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவமானம். கூட்டு போயா. ரொம்ப நன்றியா. சரி வாமா. அண்ணாத்த, இனிமே குடிக்க மாட்டேன், பொண்டாட்டி அடிக்க மாட்டேன். பத்தா பாக்கண்ணு. பாத்தியா, இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி அடிச்சியே, ஏதாவது பேசினாளா? அதே உன்னை அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போனா பாத்தியா? அதான் என் பெண்ணு. இவன் தான் பாஸ், பேரு தமிழழகன். அந்த ஃபேக்டரியில கூலியா வேலை செய்யறான். துரியோதன், இந்த விஷயத்துக்குலாம் நீங்க போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பெரியவரே, ஃபேக்டரியில யாரையும் காணோம், எல்லாம் எங்க போனாங்க? அதான்ப்பா புரியல, எங்க போனாங்கன்னு தெரியலையே. அண்ணே,
எங்க அண்ணனை காப்பாத்துங்கன்னு. என்னாச்சு? நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாரையும் வலுக்கட்டாயமா சண்டைக்கு கூப்பிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு 20,000 ரூபாய் பரிசு கொடுக்கறதா சொன்னாங்க. என் கல்யாணத்துக்கு 20,000 ரூபாய் தேவைப்பட்டதுனால எங்க அண்ணன் போய் கலந்துக்கிட்டாரு. அவர் தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட அவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து காப்பாத்தலைன்னா அண்ணன் போன ஆயிடுவாரு. இவன் தானே? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா. நீங்க ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. பரவாயில்ல, இப்படி ஒரு சண்டை வேண்டானே. போட்டியில அறிவிச்சபடி இந்த 20,000 ரூபாய் பரிசு உங்களுக்கு தான். இந்த பணத்தை வச்சுட்டு தங்கச்சி கல்யாணத்தை பிரமாதமா நடத்து. என்ன இதுல இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் வேலைக்கு வச்சுக்க? தூக்க வேண்டியது. சாரி சார். சாரி. கம்பெனில வேலை செய்யற அத்தனை பேர் வேலை செய்ய விடாம சண்டையை போட்டு என் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். சார் நான் நத்திங், கெட் அவுட். சாரி சார், இன்னைக்கு இவர் வேலைக்கு வரலனா அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. மத்தவங்க வேலைக்கு வராட்டி அதுக்கு இவர் பொறுப்பில்லை. விமலா, நியாயமா பார்த்தா இவர் உங்க ப்ரொடக்ஷனை சேவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு 2 மணி நேரம் உங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு 30,000 ரூபாய் தான் லாஸ். என்னது? உங்க கம்பெனில வேலை செய்யறவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு. ஆக மொத்தம் இவரால உங்களுக்கு 70,000 ரூபாய் லாபம். விமலா, இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத. சாரி சார், இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நான் சொல்றேன், இவர் இந்த கம்பெனில வேலை செய்வார். Damn it. இது உங்க துணி. அப்பா, அதே துணிதான். துணிக்கு நன்றி சொல்லல, மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லல. அழகு அப்பப்போ புத்தி மந்தமா எடுத்துடா.
இது என்னது ரயில்வே ஸ்டேஷனா? எவனையுமே காணோம். அம்போன் இருக்கு. இது இவனை போய் எங்க தேடுறது? டேய் பஞ்சோ, என்ன டேய் ஆட்றத நிறுத்துறா. ஆமா நீ இந்த ஊரா? ஆமா. இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு? என்னது ஏர்போர்ட்டா? அறிவு இருக்கா உனக்கு? ஊட்டில ஏது ஏர்போர்ட்? டேய் இருந்ததுடா, இப்ப எடுத்துருக்கானுங்க. எங்க? சரி அத விடு. நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற? எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். டேய் பண்ணாட, உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்ணானே, நீயாவது ஒரு பஞ்சு மில்லு வச்சிருக்க கூடாது? குலத்தொழிலுங்க, விட முடியாது. சரி 4 நாளைக்கு முன்னால அமெரிக்காவிலிருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பார்ட்டி எஸ்கேப் ஆகிட்டான். அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனதை நீ பாத்தியா? யோ, தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்கடா. ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும்? ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவையார் சொல்லல? ஐயோ, ஏன்டா கூட்டிக்கிற? நான் உன்னை என்ன கேட்டேன்? 4 நாளைக்கு முன்னால ஒருத்தன் இப்படிக்கா போனானா அவனை நீ பாத்தியான்னு தான் கேட்டேன். அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும்? பார்த்தேன், பார்க்கல, போனா போகல, இதைத்தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்க்கதையை பேசி வேஸ்ட் பண்ணிட்டியாடா. அந்த பேமானி வக்கீல் எனக்கு 10 நாள் தாண்டா டைம் கொடுத்திருக்கான். நீ ஒருத்தனே 1 மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க. இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவனை நான் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? கேட்டா தாத்தா பஞ்சு முட்டாய். குட் மார்னிங் மேடம். கொஞ்சம் விமலா மேடமே பார்க்கணும். என்ன தினமும் அவளை தேடி வர ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, நேத்து வந்து அந்த ட்ரெஸ் கேட்க வந்திருந்தேன். இன்னைக்கு என் வேலை போறதா இருந்தது. அது விமலா மேடம்னால மறுபடியும் கிடைச்சது. அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். இப்ப அவங்க இல்ல, ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி சதசார் ஹோட்டலுக்கு போயிருக்கா. குட் ஈவினிங் மேடம். போயிட்டு வாங்க. ஒவ்வொருத்தரா வந்து ஒரு கார்டு எடுத்து உங்க ஜோடியை செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 2. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் யாருன்னு கேளு. யாரு? கூலி. விமலா கஜபதி கம்பெனில கூலி. கூலி ஏன்டா இவ்வளவு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு பாத்தியா? மனுஷன் ஏன் படம் சம்பாதிக்கிறதுன்னு கேளு. ஏன்? நல்லா சாப்பிடுறதுக்கு, ஸ்டைலா ட்ரெஸ் பண்றதுக்கு. பேண்டே கிழிஞ்சு போயிருக்குன்னு பாக்குறியா? எலி கடிச்சிருச்சு, தூக்கி போட முடியுமா? நான் யாருடைய சிஷ்யன்னு கேளு. யாருடைய சிஷ்யன்? மகாத்மா காந்தியோட சிஷ்யன். மகாத்மா காந்தி சட்டியே போடாம உலகமெல்லாம் சுத்திட்டு வந்தாங்க. அவர் சிஷ்யன் நானு. கிழிஞ்ச பேண்ட் போட்டு தம்மா தூண்டு ஓட கூட போக கூடாதா? மனுஷன் எப்படி வாழணும்னு கேளு. எப்படி வாழணும்? மனசுல கவலையும் உடம்புல வியாதியும் இல்லாம வாழணும். ஐயோ, இதுக்கப்புறமும் நான் உள்ள போக கூடாதா? தெய்வமே, நீங்க தாராளமா உள்ள போலாம். நான் நன்றி சொல்ல வந்தேன். அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். முதல்ல வாங்க. I got my bag. எனக்கு ஜோடி கிடைச்சிருச்சு. ஜோடியா? நானா? ஆமாங்க, எல்லாரையும் ஜோடியோட உள்ள போ சொன்னாங்க. எனக்கு ஜோடி கிடைக்கல, வெளியே போ சொன்னாங்க. வெளியே வந்த எனக்கு நீங்க கிடைச்சீங்க. ஆக மொத்தத்துல இந்த ஜோடி தெய்வமே சேர்த்து வச்ச ஜோடி, தெய்வீக ஜோடி. ஸ்டார்ட் மியூசிக். நிறுத்தியா நிறுத்தியா நிறுத்தியா? ஏயா இந்த மாதிரி காட்டு கத்து கத்துற? ஜோடி தான் இங்கிலீஷ் முறையில சேர்த்துக்கிட்டீங்க. நம்ம எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டுல. ஆளுங்க தமிழ்ல பாடக்கூடாது. நீ போய் நான் பாடுறேன். எடுத்து போயா, எடுத்து போய். ஹலோ வக்கீல் சாரா? சொல்லுங்க. சரி சரி. என்னவா? ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா? இன்னும் 30 நாளுக்குள்ள தகவல் சொல்லல, இந்த சொத்து பூரா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருமா? கிழிஞ்சு ஹவுசிங் போர்டு தான் நமக்கு. சும்மா இருங்கண்ணே. ஏன்னா ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க. விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? அண்ணே, ஒரு நாளைக்கு 2 நாடகம்னு 140 நாடகம் போட்டிருக்காங்க. இதுல 1400 பேர் நடிச்சிருக்காங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் 45 ட்ரூப் போட்டிருக்காங்க. இதுல அவன் யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன். சந்தேகமே இல்ல, நமக்கு குடிசை மாற்றி வாரிய வீடு தான். 4 நாளா இருந்திருக்கான். அவன்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படா இருந்த? அவன் நடிச்சது ஹரிச்சந்திர வேஷத்துல. அவங்கிட்ட நம்ம பொய்யை பித்தலாடலாம் சொல்லாம உங்ககிட்ட கூட்டு வந்தேன்.
நீங்க அவனை பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலித்தனமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னையில திருப்பி கேக்குறீங்க? நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்போம், நாங்க எதுவும் கேட்காம விட்டோம். சுத்தம். அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முகஜாட ஓரளவுக்கு இருந்ததுனால தான் நானே ஏத்துக்கிட்டேன். எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அது கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு சொல்லலான்னு தான். ஏன் கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம். அதுல ஒரு சிக்கல், அதான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன், அவரு மெட்ராஸ்ல வண்டி எடுத்துட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கேயா? இங்கேயா? இங்கேதான். ஏய் ஏய், எங்க இருக்காரு? இவன் தான். ஏதோ சதி பண்றாங்க. நான் வேஷம் போட மாட்டேன், நான் வேஷம் போட மாட்டேன். அண்ணி 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 நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். எதை? என் வாழ்க்கைங்கிற விளக்க. சார், இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். இத பாரு, நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதானே இருக்கேன். நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா, அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல. நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம், சரின்னு சொன்னேன். இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். சரியா? சீக்கிரம் போ, வீசி நல்லா ஒட்டிக்கப்பா. ஏடா, பெரிய ஜமீன்தார் வேஷம் போடுறது நீங்க போட்ட. என்னை வந்து ஆட்டோல கூட்டு போறீங்களா? லுச்சா பசங்களா? பேமானிங்களா? வாழ்க. ஒரு பெரிய பெஞ்ச் வண்டியில கூட்டி போக கூடாது? கிழிஞ்சது போ. என்னடா இது? ஒரு போலீஸா இருக்கு. வேற ஏதாவது கலந்து கொண்டுட்டுமா? இல்ல, கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இது வந்து போலீஸ்கார வீட்டு கல்யாணமா? ஆமா. ஐயோ, டேய், அடுத்து திருப்பு. நிறுத்து, நிறுத்து. முதல்ல திருப்பு. ஏன்? திருப்புடா முதல்ல ஆட்டோ. இறங்கு. டேய், இல்ல பா, நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு. வேணா கொடுத்துட்டடா, ஆட்டோ காசு கொடுத்துட்டடா. டேய், டேய், விட்டுடா. டேய், வேண்டாடா, மாட்டி கூடடா, உனக்கு தெரியாதடா. டேய், டேய், நான் போயிடுடா. டேய், யாராவது பக்கத்துக்குள்ள சீக்கிரமா இறங்கு. டேய், இது போலீஸ் வீட்டு கல்யாணம்டா. மாட்டிக்கிட்டோ சத்தோ. ஏற்கனவே உள்ள ஒருத்த மாட்டியிருக்கான். உன்னை நம்பி கழுத்தை நீட்டிட்டான். நாம மாட்டினா கம்பி, அவன் மாட்டினா அவனுக்கு கழுத்தே இருக்காது. ஆகட்டும், சீக்கிரம். திருமலை தேன் சுந்தரா, ஏடு கொண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சம்பந்தி, வாங்க. ரங்கராஜ் தயானந்த பிள்ளை. உங்கள மாதிரி ஜமீனை இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க. யாரு சொல்றீங்க? உங்களை தான். உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க பொண்ண கூட பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே. தெரிஞ்சிருந்தா எங்க அப்புறம் வந்திருக்க மாட்டேன். அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை. நீங்க இருக்கீங்களே. இருக்கேங்க. சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா. போச்சுடா. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். இங்கதாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? அப்பா தாங்க. நீங்க 3 மாதத்துக்கு முன்னால என்ன 15 அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. என் பொண்டாட்டி பெண்டை கழட்டுறாங்க. என்னது, பொண்டாட்டி பெண்டை கழட்டுறாளா? என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. செத்து போனவள பெண்டை கழட்டுறா? ஐயோ, என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல்ல நாம உங்களை பாத்துக்கிறோம், ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஒரு 16 வயசு பொண்ணு என் தலையில கட்டிட்டாங்க. என்னது, 16 வயசா? ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம். நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. பெண்டை கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாறிடுவா. தம்மான் துண்டு துணி போட்டுக்கிட்டு கையமுக்கு காலமுக்கு முதுகமுக்குன்னு ஐயோ
அட பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தனை தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? நான் அவளை உடனேக்கலையே இல்லையா? அவ ஆனா சிலுக்குங்க, பாடினா ரேவதி, ஓனா குஷ்புங்க, படுத்தா போதும் ஐயா, உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாலி கட்டுன்னு சொல்லுங்க, நான் அப்படியே அந்த ஓடி போயிடுறேன். சும்மா சில்கு சுமிதா குஷ்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறான், பேச விட மாட்டேங்கிறாயா. டேய் கொஞ்சம் எந்திரி போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். டேய் ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சுக்க, எந்திரா போடா. பெரிய ஆபஸ்பரியில கல்யாணம் பண்ணுவேன். ఏమండి ఇక్కడ వచ్చి కూర్చోండి. வாள் அக்கண்ண கூச்சிட்டு. டேய் அங்கேயே கூச்சிடா. பாதிதான் இருக்கு. மீதி பாதி அந்த பூட்ஸ் கார்ல போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எப்படி? இப்படி நீ அனுப்பிச்சுட்டல. ஓம் சுமங்கலி தியம் வதூரிமாகும் துமே தபஸ்யதாம் சுபுத்ராகும் சுபகாம் குரு யசாஸ்யாம் புத்ராணாதி வதிமேகாதசங்கரதி. கெட்டி மேளம் கெட்டி மேளம். அப்பா 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. வாட் இஸ் திஸ்? தோ இவன் தான். இந்த பாருங்க, நான் தேடிக்கிட்டு இருந்தது இவன் தான். யோ புடிங்கய்யா, அவன் சிக்க மாட்டான், புடிங்கய்யா. கேட்ச் ஹிம். வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். யோ எந்திரியா. ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்கு சேரு. ஒண்ணு நீ உட்காரணும் இல்ல என்ன உட்காரணும். ஏன்டா லொல்லு பண்றீங்க? சரி, ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால். குல்மாலா? ஓ இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசார் பார்ட்டியா இருப்பான் போல் இருக்கு. பாவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவன் கையில இருந்து. 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ள அவனை பிடிக்க முடியாது போல் இருக்கு. இம்சை கொடுத்துட்டே இருக்கான்டா அவன். எங்க போயிருப்பான் அவன்? ஐயோ கடவுள், என்னது? ஐயப்ப சாமி கோயில் கூட சிவபெருமான் வர்றாரு. சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. எங்க போறே? நேரா போ. சீக்கிரம் சீக்கிரம். நாளை வண்டி ஆட்டாவே இருக்கும். இவாளெல்லாம் உங்க பக்த கோடிகள். என்னாரு கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா. ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா. நான் எங்க ஓட்டுறேன், தானா போறது. ஐயோ அது நோ என்ட்ரியா, நோ என்ட்ரியா. ஐசே மச்சாவ், ஐசே மச்சாவ். பகவான் ஹிந்தி பேசலாமோ? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் பூசிடுவா. ஈஸ்வரா, ஹலோ ஹலோ, குருக்கள் சிவபெருமான் நோ என்ட்ரில கடத்திட்டு போறாரு. கேட்ச் ஹிம். போலீஸ் வருதையா, போலீஸ் வருதையா. டோன்ட் வரி. இவங்க தான் வண்டி நிறுத்துங்க. ஒன்னும் பயப்படாதே, கெட்டியா பிடிச்சுங்க. எப்பா என்னையா இந்த குலுக்கு குலுக்குது? நீ சனிதாரத்துல வேலை செஞ்சியா இல்ல சர்க்கஸ்ல வேலை செஞ்சியா? வேலை செய்யறேன், உங்க போர்ல ஓடுறது. வண்டி ஆட்டாதே. ஓட்டியா. பகவானே, நேக்கு ஒரு ரேஷன் கார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதா?
ரெடியா ரெடியா பிரேக் போடியா பகவானுக்கு ரெட்டா தன்னால கிரீன் ஆயிடும். அட, ஆர்வத்துல ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கிட்டேன். பகவான வேண்டிக்கடா, நேரா சொர்க்கம் தான். ஐயோ பகவானே, தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன், உங்களுக்கு தீபாராதனை பண்றேன், அகில லோகத்துக்கும் படி அளக்கிறே. நேக்கு இப்ப பசிக்கிறது ஏதானும் படி அளங்கோல. பசிக்குதா? இது அப்படி பகவான் படி அளந்துட்டார். கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன், அப்புறமா சாப்பிடுறேன். டேய் சண்டாளா, பறந்துட்டேன். நிறுத்துங்கோ. எதுக்கு? நிறுத்துங்கோ, வண்டி நிறுத்துங்கோ. எதுக்கு? இதுக்கு. ஓஹோ, பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்கோ. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஏன் நோ என்ட்ரில போன? பகவான் போச்சொன்னார் போனேன். ஏன் சிக்னல்ல நிக்காம போன? பகவான் போச்சொன்னார் போனேன். நடையா ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? பகவான் தான் உள்ள போட சொன்னார். நடமோ. அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்தது இவர்தாங்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? டாக்டர், என் நண்பனோட மரணத்துக்கு அப்புறம் இவனை அமெரிக்காவுக்கு அமிச்சு படிக்க வைக்கத்தான் இவனுடைய அம்மாவும் அவளுடைய கூட பிறந்த 3 பேரும் பம்பாய் போனாங்க. திரும்பி வரும்பொழுது என் அம்மா சித்த சுவாதீனம் இல்லாம வந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனா பம்பாயில என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இவன் தான் உண்மையான வாரிசுன்னு என்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, கூட வாங்க. எஸ், கம். ஹவுசி இஸ் ஆல் ரைட். சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல போறீங்க. நீங்க உங்களை மறக்க போறீங்க. சொல்லுங்க, அந்த அம்மா படத்தை பார்த்த உடனே ஏன் சத்தம் போட்டீங்க? ஏன் சத்தம் போட்டீங்க? அவங்கள என்ன பண்ணாங்க? யார் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. தெரியல, தெரியல, தெரியல. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. எங்க அம்மா அடிக்காதீங்க, எங்க அம்மா அடிக்காதீங்க, எங்க அம்மா அடிக்காதீங்க, எங்க அம்மா அடிக்காதீங்க, எங்க அம்மாவை அடிக்காதீங்க, எங்க அம்மாவை அடிக்காதீங்க, எங்க அம்மாவை அடிக்காதீங்க, எங்க அம்மாவை அடிக்காதீங்க. என் மகனை அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு எங்களை எப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. ஊரை பொறுத்தளவு உன் மகன் அமெரிக்கா படிக்க போயிருக்கான். திரும்பி வரத்துக்கு 25 வருஷம் ஆகும். உன் புருஷன் என்னடான்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இவன் வளர்ந்து ஆளாயி உன் கையெழுத்து வாங்கி இவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு எழுதியிருக்கான். எங்க பிரச்சனையே இவன் தானே. இவன் மேல போயிட்டா நீ மட்டும் தான் வைக்கா. கூட பிறந்தவங்க நாங்க பாசத்தோட பாத்துக்குவோம். பிற்காலத்துல இவனுக்கு பதிலா டெம்பரரியா ஒரு வாரிசு கொண்டு தரோம். நோ ரியாக்ஷன் பிரதர், கண்டினியூ. எங்க அம்மாவை அடிக்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மாவை அடிக்க கூடாதுன்னா இத குடி, இல்ல அடிச்ச கொண்டுடுவோம். குடுங்க, குடிக்கிறேன். ஐயோ வேணாம். டேய், நீ குடிக்கல உங்க அம்மாவை அடிச்சே கொன்னுடுவேன். நான் குடிச்சிடுறேன். குடிக்காத. நான் குடிச்சிடுறேன். அது குடிச்சா நீ செத்து போயிடுவ. உன்னை அடிக்கிறது என்னால பார்க்க முடியலம்மா, அதனால இதை குடிச்சு செத்து போயிடுறோம்மா. தமிழரசு, இந்த வயசுல உன்ன மாதிரி தாய்ப்பாசம் உலகத்துல யாருக்குமே கிடையாது.
போனத்தை புதைச்சிட்டு வா. இந்த குழிதான் உனக்கு கரெக்ட். மாப்பிள்ள, சொர்க்கலோகத்துக்கு போய் தேவகனியை டான்ஸ் எல்லாம் பாரு. ஓ தம்பி தம்பி, நான் யாரு? நீ யாருன்னு உனக்கே தெரியலையா? கடவுள் உன்னை காப்பாத்துவார். என்ன விட்டுட்டு போகாதீங்க அக்கா. அக்கா, தேங்க்யூ டாக்டர். வக்கீல் சார், இப்போ உங்களுக்கு சந்தேகம் தெரிஞ்சுச்சா? இல்ல, இன்னும் ஒரு சின்ன சந்தேகம். இன்னுமா? இவர் அம்மாவை இவர் கண்ணு முன்னாடியே அடிச்சதையும் இவர் விஷம் சாப்பிட்டதையும் இவர் எப்படி டாக்டர் மறந்தாரு? இவர் குடிச்ச விஷம் லேசா இவர் மூளையை பாதிச்சதுனால 5 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறதை மறந்துட்டார். இப்ப தன் தாயோட போட்டோ பார்த்ததும் பழைய விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்துருச்சு. டாக்டர், மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் இவரை கூட்டிட்டு போறான்ல? தாராளமா கூட்டிட்டு போங்க. வெரி கைண்ட் ஆஃப் யூ. போலீஸ் தமிழ் அழகுன துரத்திட்டு போயிருக்கா. என்னடா சொல்றீங்க? இது ஒட்டின மீச கீழே விழுந்துருச்சா, அதனால அவரை டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்யாண பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதனால ஒரு போலீஸ் படையே அவன் பின்னால போயிட்டு இருக்குது. மாட்டிக்க போறோன்னு நீங்க 2 பேரும் ஓடியாந்தீங்கல்ல? ஐயோ, என் தம்பி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டானே. அவன் அங்கிருந்து எப்படி கூட்டிட்டு வருது? எந்த இடத்துல நீ முதலாளியா நடிச்சியோ அந்த இடத்துக்கு முதலாளியே நீதான். அது மட்டுமல்ல, எந்த கம்பெனியில சாதாரண கூலியா வேலை செஞ்சியோ அந்த கம்பெனிக்கு முதலாளி நீதான். சுயநினைவு இல்லாம இருக்கிற உங்க அம்மாவை நீ சுயநினைவுக்கு கொண்டு வரணும்னா மறுபடியும் அதே வேஷத்துல நீ நடிக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சப்புறமும் நான் ஏன் சார் நடிக்கணும்னு நீ கேட்கலாம். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். சொத்து பூரா உன் பேர்ல இருக்குங்கிற காரணத்தினாலதான் சின்ன வயசுலயே அவங்க உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க. நீ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஒன்ன மட்டுமல்ல உங்க அம்மாவையும் சாவடிச்சிருவாங்க. அதனால நீதான் தமிழரசங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது மட்டுமல்ல, தமிழழகனா இருக்கிற உனக்கு ஒரு அக்கா இருக்கிற விவரமும் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அம்மா சுயநினைவுக்கு வந்தா உங்க அப்பாவை கொலை பண்ணது யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்தினாலதான் உங்க அம்மாவை இன்னும் அந்த நிலைமையிலேயே வச்சிருக்கிறாங்க. நீ தமிழரசனா நடிச்சு உங்க அம்மாவை சுயநினைவுக்கு கொண்டு வரணும். உங்க அம்மா மூலமா தான் உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நீ கூலியா வேலை செய்றியே, அந்த கம்பெனி அவங்க பேருக்கு எழுதிட்டாங்க. அதையும் நீ உன் பேருக்கு மாத்தி எழுதிக்கணும். எந்த வேலையும் நீ செஞ்சாலும் மூத்தவனையும் 3வது ஆளையும் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா 2 பேருக்கு நடுவுல இருக்கான இந்த ரகுபதி, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல். அவன் நீ எப்படி சமாளிக்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பாருப்பா, நடக்க போற யுத்தத்துல நான் வெறும் தேரோட்டி தான், மத்தபடி ஆக்ஷன்லாம் ஒன்றுதான். முதலாளியா இருந்தாலும் சரி, உழைப்பாளியா இருந்தாலும் சரி, தமிழழகனா இருந்தாலும் சரி, தமிழ் அரசனா இருந்தாலும் சரி, நீ ஒரு நல்ல தமிழன்னு நிரூபிக்கணும். ஹலோ, நான் தமிழ் அரசன் பேசுறேன். ஏய், தமிழ் பேசுறேன்டா. தமிழ் வந்துட்டான். சீக்கிரம் வா. டேய், தமிழ் வந்துட்டானா? என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க? இந்த பாருங்களேன், நீங்க வரேன்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள வெளிச்சமே வருது. 25 வருஷமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே சொத்து நீங்க தானே. உங்களை தேடாத இடம் இல்லை, அமெரிக்காவுக்கு போன் போடாத நேரம் இல்லை. உங்களை விட எங்களுக்கு தானே அவசரம். சீக்கிரம் புறப்பட்டு வாங்க.
காரணமே சொல்லாம ஓடி பரவாயில்ல. ஆனா இப்ப திரும்பி வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இடியே இடிச்சாலும் எரிமலையே வெடிச்சாலும் நீங்க மட்டும் அசரவே கூடாது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தண்டனை எங்களுக்கு கொடுங்க, வாங்கிக்கிறோம், தாங்கிக்கிறோம். சாரி, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. ஐயோ, அவங்கள அடிக்காதப்பா, அடிக்காத. நீதான் உண்மையான தமிழரசன் நான் இப்ப நம்புறேன். ஐயோ, அந்த ராமச்சீலம் நீ டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல் தான். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. இங்க நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான். இவரை தற்செயலா ஏர்போர்ட்ல சந்திச்சேன். நீயா? நீ அமெரிக்கால இருந்து வந்தவனா நடிச்சவனாச்சே. செக்கு கையெழுத்துன்னு பயந்து ஓடினவனாச்சே. மறுபடியும் நடிக்க வந்துட்டியா? ஆமா, எங்க வீட்டுல எங்க முதலாளியோட மகனா நடிக்கிறதுக்கு யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு கேட்டதுதாங்க. அங்க கோபிச்சுக்கிட்டு நேர இங்க வந்தவர் தான். உங்களை போட்டு பின்னோ பின்னு பின்னி இந்த வீட்டினுடைய உண்மையான வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாரு. இப்ப நான் அவரை பரிபூர்ணமா நம்புறேன். இது பாருங்க, தப்பெல்லாம் என் பேர்ல தான். நீங்க அவரை மன்னிச்சிருங்க. வரட்டுமா? வரேம்மா. அந்த ஆளு நம்பணுங்கிறதுக்காக எங்களை அடியோ அடின்னு அடிச்சிங்களே, அவன் தான் உண்மையை சொல்லிட்டான்ல. அவனை 2 தப்பு இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இல்ல சொல்றேன். இதுக்கு முன்னால இந்த வேஷம் போடும்போது என் கதாபாத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம போட்டுட்டேன். இப்பதான் என் வேஷம் என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இங்க எப்பப்போ என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் மொத்தமா முழுசா பாக்கி இல்லாம எடுப்பேன். எப்பப்போ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுப்பேன். நான் போடுறது வேஷம் இல்லை, நான் தான் ஒரிஜினல்னு அந்த வக்கீல் மட்டும் இல்லை, இந்த ஊரே நம்புற மாதிரி செய்யறேன். அதுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன பேசின மொத்த பணமும் இப்பவே வேணுங்கிறிய? பணத்துக்கு ஆசைப்படுறதுக்கு நான் பணக்கார இல்ல, ஈஸ்வரன், கோடீஸ்வரன். சூப்பரு. 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் சுயநினைவை இழந்து இந்த உலகத்தையே மறந்து தன்னையே யாரும் தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு காக்கன்னு சொன்னீங்களே, அதான் நான் பார்க்கணும். அவங்க கூட நான் பேசணும். எதுக்கு? மகன் தாயை ஏன்னு பார்க்கலன்னு சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஒரு தடவை நான் அவங்கள பார்த்துட்டா உங்களுக்கு சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு எனக்கு சேர வேண்டியதை நான் எடுத்துக்குவேன். உங்க அக்காவை இங்க தனியாம வச்சிருக்கீங்க? எல்லா வசதியோடையும் வச்சிருக்கோம். சமைக்கிறதுக்கு ஆளு, கூட உதவி பண்றதுக்கு, அவங்கள பாத்துக்கிறதுக்கு. கூட பிறந்தவளாச்சே, விட்டுட முடியுமா? டேய் ஐயா வணக்கங்க. என்ன ஐயா கொய்யா தூங்குறியா? வணக்கம் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படுத்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்காங்களா, முழிச்சிட்டு இருக்காங்களா? முடிச்சிட்டு தாயா இருக்காங்க. நீ போய் பாரு. நாங்க வந்தா அவங்க பயப்படுவாங்க.
பார்த்து பயப்படுறீங்க? என்ன உங்களுக்கு தெரியல? நான் உங்க மகம்மா, நீங்க பெத்த மகம்மா. நான் வந்துட்டேம்மா, நான் உங்களை தேடி வந்துட்டேம்மா. அடிமா, நல்லா அடி. உங்களை பிரிஞ்சு இத்தனை நாள் வாழ்ந்ததுக்காக என்னை அடிமா. என்னால உங்களுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சுல்ல, அதுக்காக அடிமா. அடிமா, நல்லா அடிமா. இது எப்படி? சூப்பர் ஆக்டிங். அடேங்கப்பா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. சொந்த பிள்ளைய பெத்த தாயை 25 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இந்த அளவுக்கு உணர்ச்சியில காட்ட முடியாது. என்ன அடாடாடாடா, உங்க நடிப்புக்கு ஸ்டேட் அவார்டு இல்ல, சென்ட்ரல் அவார்டு இல்ல, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஒரு வக்கீல் இல்ல, 9 ஜட்ஜ் வந்தாலும் உன் நடிப்பை சந்தேகமே பட முடியாது. நில்லு. நீ யார்? சொல்லு, யார் நீ? வந்த வக்கீல் சந்தேகப்படுறாருன்னு எங்களை அடிச்ச, அம்மாவை பார்த்த உடனே நடிச்ச. நீ முதல் தடவை வந்தப்ப நானும் இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஓடிட்ட. சொல்லு, யார் நீ? இதெல்லாம் நான் ஏன் கேட்கிறேன்னா, பல கோடி ரூபாய் சொத்தை நீ வாங்கி எங்ககிட்ட ஒப்படைக்க போற. மறுபடியும் ஓடிட்டேன்னா உன்னை எங்க தேடுறது, எப்படி பிடிக்கிறது? அதனாலதான் கேட்கிறேன், நீ யாருன்னு. நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா இல்ல? சரி, அட்ரஸ் கூடவா இல்ல? இருக்கு, தமிழ்நாடு. என்னைக்கு வேலை தேடி பிறந்த இடத்தை விட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ அன்னியிலிருந்த இந்த ஊர் தான் எனக்கு சொந்தம். எனக்கு தாய் தகப்பனார் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கில் சகோதர சகோதரிங்க எனக்கு இருக்காங்க. எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்றேன். இன்னைக்கு இப்படி இருப்பேன் நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு. நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு கூலியா இருந்தியா? எந்த கம்பெனில? உங்க கம்பெனியில தான். எங்க கம்பெனிலயா? ஆமா, முதல்ல இங்க வேஷப்பட வரும்போது வேலை இல்லாம இருந்தேன். இங்க இந்த ஓடி போன பிறகுதான் ஒரு கம்பெனில வேலையை சேர்ந்தேன். சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சது அது உங்க கம்பெனி என்ன. ஐயோ, இன்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்க போறோமே பயம் வந்துருச்சு சார். அதுவும் இல்லாம 4 நாள் இங்க அனுபவிச்ச சுகம் மறக்க முடியல. அதான் நானே போன் பண்ணி ஓடி வந்துட்டேன். ஐயோ, எங்க கம்பெனில நீ வேலை பார்த்திருந்தா எங்க பசங்க உன்னை பார்த்திருப்பாங்களே. நாளைக்கு உன்னை இங்க பார்த்தாங்கன்னா உன்னை கூலியில அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களே. கவலைப்படாது, அதெல்லாம் யோசிக்காம நான் இங்க வரல. உங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் முதலாளி வேற, உழைப்பாளி வேற. நாளைக்கு அவங்களை போன் பண்ணி வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நடிப்பை பாருங்க. என்ன அவன் பாட்டு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க? எப்படியும் பசங்க இங்க வந்துதானே தீரணும். பாப்போம் அவன் என்ன செய்யறான்னு. நான் என்ன சொல்றேன்னா, எங்க இருந்தவன காணா? ஓ, அங்க இருக்கானே. எல்லா ஸ்டேஷன்லயும் விசாரிச்சு பார்த்தாச்சு. தமிழகங்கிற பேர்ல யாரும் எந்த கேஸும் புக் பண்ணலையா, அப்படி யாரையும் அரெஸ்ட் பண்ணலையா? எப்படிங்க என்னால அவனை பார்க்காம எப்படிங்க இருக்க முடியும்? எங்க இருக்கானோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ, சாப்பிட்டானோ சாப்பிடலையான்னு கூட தெரியலையே. நிக்கிறானுங்க பாரு. வேஷம் போடுறேன்னு கூட்டிட்டு போனவங்க மாட்டிக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்களா பாவீங்களா? எல்லாம் என் தப்புதான், என் தப்புதான். அவனை வேஷம் போட சொன்னதே நான் தானே. நான் சொல்லலைன்னா அவ அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. சூப்பரேஷ் ஐயா, உங்க மச்சான் வந்துட்டாரு. இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி வேஷம் போடுற வேலைக்கெல்லாம் நீ போக கூடாது. வயிற்று பொழப்புக்காக நடிக்க ஆரம்பிச்சேன். இப்போ அந்த நடிப்பே வாழ்க்கையாயிடுச்சு. நடிக்கிறியா? எந்த நாடகத்துல, என்ன வேஷம்? ஆண்டவன் நடத்துற நாடகத்துல நான் நானா நடிக்கிறேன். புரியும்படியா சொல்லு. நேரம் வரும்போது நானே சொல்றேன். தம்பி, உங்க தம்பி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இனிமே எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. என் கடமையில முடிகிற வரைக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. சரி, நான் உன்னை எதுவும் கேட்கல. ஆனா உன்னை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது இல்ல. அக்கா, என்னால கூட உங்களை பார்க்காம இருக்க முடியாது. நான் எங்க இருந்தாலும்
என் உயிரெல்லாம் இங்கதான் இருக்கும். எங்க எங்க காணோம் அவரை? கம்மிங் கம்மிங். வந்துருவாரு கண்ணு. உட்கார் உட்கார். ஹலோ தமிழரசு, குட் மார்னிங். உங்களை பார்க்கறதுக்கு என் பசங்களை கீழே வெயிட் பண்றாங்க. இது எப்படி சூப்பர். ஏய் கூலி கூலி கூலி. ஹலோ ஹலோ. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்கிரதை, உளறிடாத. நானே திருவாதிரை என்னையே குழப்பிடாத. நைஸ் டை, நைஸ் சூப்பர். கம் கம். மை சன் பிரகாஷ். ஹலோ. ஒன்லி மை டாக்டர். ஹாய். இந்த கையும் யூஸ் பண்ணுங்க. திருட்டு பையன். மை சன் ஆனந்த். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, are you from America? Yeah. Which part? She's no, his part is America. It's the place we What's your qualification? Yeah, as a qualification, if it make notes base, it's with qualification. Baby, in India, it's sort of fall, might make it road cities. Yeah. Oh, what's this back is so bigging and padding, and what it is it? Yeah, no, yeah. Oh. Hi. Hello, Lois. அப்பா கிடைச்சிட்டாரு சார். நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன், வேலையை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு சார். சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க, எதுல ஓடுறீங்க, எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடுனீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார். தமிழரசா, இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா? இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட மாட்டிட்டு நான் எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார்? சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கல்யாண வீட்டுல உங்கள மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சுட்டு மீசி எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு. Oh yeah. The gas and all. Yeah. It's making fun. Yeah, It's yeah. coming and dancing. Yeah. Oh, it's time, huh? Oh, It's you okay. yeah. எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம். இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல, லோக்கல் தான். உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு. நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு. நான் அப்பவே சொல்லிங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தர் இருக்கான்னு. நீ வேற குட்டையில இறங்காத. குட்டியில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா? இதுக்கு தான் கம்பெனி பக்கம் வாங்கன்னா யாருமே வரது கிடையாது. என்னடா வளர்ற? அவன் கூலி தான், அவனுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துருக்கோம். இன்னும் 15 நிமிஷத்துல அவர் கூலி தான்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த குழப்பமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும். எஸ். இது எப்படி? சூப்பர். நீ இங்கே இரு. டேய் இங்க வாடா. அன்னைக்கு பாக்ஸிங்ல சண்டை போட்டானே, அவன் பேர் என்ன? யாரு? அதான் அன்னி தோல்ல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்களே, அவன் தான். ஓ அவன் தமிழ். என்னது தமிழா? தமிழழகன். அவன் எங்க? அவன் இப்பெல்லாம் வேலைக்கு வர்றதே இல்லைங்க. அவன் எங்கேயோ போறான் வர்றான், ஒரு நாளைக்கு வேலைக்கு வர்றான் வராமையே இருக்கிறான். ஒண்ணுமே புரியலீங்க. அவனே தான். என்ன முதலாளியம்மா, ஒரு ஆம்பளை மேல தெரியாம இடிக்கிறது தப்புதான். நான் உங்களை தேடிதான் வந்தேன். என்னையா? ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. உடனே புறப்பட்டு ஹாஸ்டலுக்கு வாங்க. ஏன்? அதெல்லாம் அப்புறமா சொல்ல, நீங்க உடனே ஹாஸ்டலுக்கு வாங்க. இத பாருங்க, நீங்க வரும்போது உங்களுக்கு யாரும் பார்க்க கூடாது. பின்பக்க வழியா வாங்க. பாப்பா, எனக்கா நீ போடுற தாப்பா? நான் அவரை பார்த்துட்டேன். எங்க? ஐயோ அவசரப்படாதீங்க. நான் அவரை ஹாஸ்டலுக்கு வர சொல்லிருக்கேன். அவர் ஹாஸ்டலுக்கு வந்த உடனே என் வேலை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நம்ம 3 பேரும் ஒண்ணா இருக்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சு அவர் உஷாராயிடுவாரு. ஏன் என்ன பின்பக்க வழியா வர சொன்னா?
எதுக்கு இங்க தாப்பா போடுறீங்க? ஐயா, ஒரு பெண் ஒரு ஆணை தனியா ரூமுள்ள வச்சு கதவை தாப்பால் போடுறாளே, அது ஏன்? ஏன்? எத்தனையோ இரவுகள் இருந்தாலும் ஒரு இரவு மட்டும் முதலிரவுன்னு சொல்றாங்களே, அது ஏன்? ஏன்? பஞ்ச மெத்தையில பட்டு விருப்புல மல்லிகை பூவை தூவுறாங்களே, அது ஏன்? அலங்காரத்தோட ஒரு பொண்ணு அகில உலகமே அசந்து போற மாதிரி இருக்கிற ஒரு ஆளை கட்டி அணைக்கிறாளே, அது ஏன்? கட்டி அணைச்சவனை கட்டில தள்ளி விட்டுட்டு இதழோட இதழ் வச்சு முத்தம் விடுறாளே, அது ஏன்? ஐயோ, யார் யார் நல்ல நேரத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே? ஐயோ, வார்டன் வந்துட்டாங்க. ஐயோ, ஐயோ. தயவு செஞ்சு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கங்களே. எங்க எங்க சீக்கிரம் போடுவாங்களே. கமிங். விமலா, ஒரு ரூம்குள்ள ஒரு ஆம்பளை நுழைஞ்சிட்டான்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா? வாங்க சார், வாங்க சார். அதோ அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நீங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன். என் கம்பெனிலேயே கூலியா வேலை செஞ்சுட்டு எங்க வீட்லயே முதலாளியா நடிக்கிறியா? உன்னை உள்ள தள்ளிட்டு எங்க அப்பா சித்தப்பா கிட்ட உன் வேஷத்தை கலைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள ஆம்பளை தனியா வரதே தப்பு. அதுவும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள தனியா இருக்கும்போது கதவை சாத்தி கலாட்டா பண்றது அதை விட பெரிய தப்பு. இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். you're right. சார், நான் கேஸை வாபஸ் வாங்குற வரைக்கும் நீங்க இவரை வெளியே விடக்கூடாது சார். கண்டிப்பா ஜாமீன்ல கூட வெளியே அனுப்ப கூடாது சார். எங்க உங்க அமெரிக்க வாரிசு? கொஞ்சம் கூப்பிடுங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியே. அப்ப பார்த்தேன், இப்ப கூப்பிடுங்க பார்க்கலாம். என்னது? அவர் இனிமே இங்க வரமாட்டாரு. ஏன்? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன உளறீங்க? நாங்க சொல்லல அவர் இந்த வீட்டு வாரிசு இல்ல, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு கூலிக்காரர் தானே. நல்ல வேளை நாங்க ஃபேக்டரிக்கு போயிருந்தோம், மூட்டை தூக்கிட்டு இருந்தாரு, பிடிச்சு உள்ள போட்டோம். என்ன உளறீங்க? யார பாத்தீங்க? தம்பி இப்பதான் மேல போனாரு. வாங்க. கம் ஆன். ஜமீல், தமிழ் ஜமீல். அண்ணா இந்த ரூம்ல பாருங்க. தமிழ் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. ஏன்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்க. இங்க இருந்து டயத்தையும் வேஸ்ட் பண்றீங்க. ஹாய். ஜமீல். சூப்பர். ஹாய் பேபி. போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட். ஐயோ, she's not so again, babe. நீ அந்த காய் அடிப்பா, நீ போயிரு. போயிருமா? கில்லாடி கண்டினியூ. சூப்பர். போலீஸ் லாக்அப்ல இருக்கிறதா சொன்னாங்க. இங்க எப்படி? யாரு யார லாக்அப்ல போடுறது? குட் ஷாட். எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால நாங்க உங்களை குழப்பிட்டோம். ரெண்டு பேரும் வேற வேறங்கிறத இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சொன்ன மாதிரியே கூலி வேற முதலாளி வேறன்னு ஒன்னா இருந்து ரெண்டா பிரிஞ்சு அவங்கள நம்ப வச்சுட்டான். இவங்க கூட நானும் ஃபேக்டரிக்கு போய் தான் வெச்சுக்க. உண்மையிலேயே இவன் 2 in 1 இல்ல டூயல் தான் நம்பி இருப்பேன். இவன் என்ன யோசிக்கிறான்? முதல்ல இங்க வரும்போது விவரம் இல்லாம வந்தான். இப்ப விவரத்தோட வந்திருக்கான். இவனை ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணணும். இல்ல நம்மளே முழுங்கி ஏப்ப விட்டுருவான். ஹலோ, பேட்டோ போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் சார், நான் விமலா பேசுறேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டதை அரெஸ்ட் பண்றதுக்கும் ஃபோன் பண்றதை ரிலீஸ் பண்றதுக்கும் நாங்க உங்க வேலைக்காரங்க இல்ல, கவர்மெண்ட் சர்வெண்ட். நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்குங்க. ஓகே. நம்ம தான் போல சொல்லிட்டாங்களே சைட விட்டுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் சார் அந்த அம்மாவை வர சொல்றீங்க? நீங்க ஏன் சார் அந்த அம்மாவை பார்க்கணும்? ஒரு பொண்ணு நல்லா இருக்க கூடாது? அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு. ஐம் சாரி சார்,
நான் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் வெளியே விட்டுருங்க சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சீக்கிரத்துறங்க இந்த உள்ள போட்டது மாமாவுக்கு அக்காவுக்கு தெரிய வேண்டாம் சார். அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவமானம் தெரியும், அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. கெட் அவுட். அவுட். சரி சார் 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 அப்பா சமாளிச்சிட்டேன். நான் அரெஸ்ட் பண்ணவன 15 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு எங்கேயே கூட்டு போனீங்க, மறுபடியும் கூட்டு வந்தீங்க. என்ன சார் இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர் சார், நம்ம 2 பேரும் ஒரு நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்றோம். I see. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். எங்க வீட்டுல நடந்த குழப்பத்துல நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன் சார். எங்க வம்சத்துல இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. எங்க அப்பா அம்மா, எங்க பாட்டா பாட்டி, எங்க அக்கா குழந்தை கூட போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு அந்த மாதிரி ஏழைகளை உள்ள போட்டு வேடிக்கை பாக்குறது ஒரு பொழுதுபோக்குங்க. ஐயோ அப்படிலாம் நினைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார இல்ல சார். என்னைக்கு எங்க வீட்டுல வந்திருக்கிற ஆள் எங்களை எல்லாம் வெளியே போக சொல்றாரோ அன்னைக்கு நானும் உங்களை மாதிரி தான் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்ன சார் என்ன என்ன சொல்ல போறீங்க? எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேளுங்க சார். யாருக்கு? உங்களுக்கு தான். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. யாரோட? என் கூட. ஏன்? இது கூட தெரியாம ஒரு ஆம்பளை இருப்பாரா? ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவா? எதுக்கு? உங்க அம்மா உங்க அப்பாவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? எதுக்கு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எதுக்கு சொல்றேன்? எதுக்கு? இதுக்கா? இதுக்கு. ஹலோ, எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, நானே உங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேச வரேன். தூளுபா. வணக்கம். நீங்க தான் தமிழழகனோட அக்காவா? ஆமா. நான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து சம்பந்தம் பேசுவாங்க. ஆனா உங்க தம்பி கொஞ்சம் பயந்த சுபாவம். அதனால நானே என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, என் முடிவை எங்க அப்பா ஏத்துக்குவாரு. நீங்க எங்க கம்பெனி முதலாளி சீதாபதியோட பொண்ணு தானே? நீங்க அந்த கம்பெனில சூப்பர்வைசரா வேலை செய்யற மாதிரி எங்க அப்பாவும் அந்த கம்பெனில முதலாளியா வேலை செய்யறாரு. எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை சொத்தையும் அதுக்கு சொந்தமானவர்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் தான் இந்த முதலாளி வேலையில. அதுக்கப்புறம் நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண. சரி சரி, நான் சம்மந்தம் பேசணும். போய் உங்க தம்பியை வர சொல்லுங்க. ஓ, உனக்கு பயந்துதான் அவன் பாம்பேக்கு போயிட்டானா? அங்க ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு திடீர்னு புறப்பட்டு போயிட்டான். எப்ப வரேன்னு கூட சொல்லிட்டு போலியம்மா. நல்லா காலமுத்தியா. சரிங்கய்யா. என்னம்மா பையோட வந்துட்ட? இனிமே நான் இங்கேதான் இருக்க போறேன். சரி இரு. இது இது இங்கதான் இருக்க போறியா? எதுக்கு? இது நம்ம வீடு தானே? அதுல என்ன சந்தேகம்? அப்பா இருக்கிற வீட்ல பொண்ணு தங்க போறது எதுக்குன்னு கேக்குற முதல் அப்பா நீங்க தான். அது வந்துமா, இது பாருங்கப்பா, ஹாஸ்டல்ல இனிமே என்னால தங்க முடியாது. எக்ஸாம் டைம், ஃபைனல் இயர் வேற. இதுக்கு மேல என்ன இங்க நீங்க தங்க வேண்டாம்னு சொன்னா ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் ரூம் எடுத்து தங்க. ஐயோ விமலா, அந்த 2 பசங்களுக்கும் அவங்க அப்பா வீடு எடுத்து கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நீ அங்கேயே இரு. அதுக்கப்புறம் நீங்க தங்கிக்கலாம். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கானே, கரண்ட் மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பிளக் எல்லாம் சொருவானா. அவன் 2 கண்ணால பார்த்தாலே போதும், கனெக்ஷன் ஆயிரும். இது எப்படி? ஐயோ வந்துட்டானே. பக்காத அது பக்காத பக்காத. ஹாய் மாமா. நீ அங்கேயே இரு, நானே வர்றேன். நம்ம குட்டி. நம்ம குட்டியா? நம்ம குட்டி இனிமே இங்கதான் தங்க போதா? ஆமா, தங்கி தூங்கி. இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? நான் குழந்தையா இருக்கும் போது முதல் தடவை குப்புற புரண்டு தலை நிமிர்ந்தனா. அதுக்கு என்ன பண்றானே தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ. டேய் டேய் ரொம்ப எல்லாரும் ஒரு தடவை குப்புற புரண்டு தலை நிமிர்ந்து வீட்டுக்கு போய் ஜாலி பண்ணுங்க. எங்கேயோ குடிசையில பறந்து குப்புறப்படுத்து தலை நிமிர்ந்ததுக்காக இங்கே வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கியே, ஏவன் அப்ப விட்டு பணம் இத பாருங்க. மொத்த கணக்கையும் கூட்டி கழிச்சு நமக்கு சேர வேண்டிய பங்களை கட் பண்ணிக்கங்க. ஹாய். ஐயோ அங்கே போறானே.
what a style. Naughty tile. She's. Sorry. Oh, God. நின்னா அடிக்கிறான், திரும்பினா அடிக்கிறான், குனிஞ்சா அடிக்கிறான். Hello. Oh, Madhuri Dixit. जिस देश में गंगा बहती है, दिल है कि मानता नहीं. हाय हाय, no. Oh, okay. மாதுரி தீக்ஷித் சூப்பர் ஸ்டார் ஆஃப் பாம்பே. ஒரு வாட்டி என்ன ஃளைட்ல பார்த்தாங்க. பார்த்ததுல இருந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு பின்னாலேயே சுத்துறாங்க. எப்ப பாருங்க ஷாடி. அந்த சாதியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இந்த ஜாதியை விட்டுருங்க. நீங்க வாங்க. Come on. வாங்க. இந்த பாருப்பா, இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒண்ணும் பண்ணிராதப்பா. அப்பா யாரு கூப்பிட்டா? ஐயோ, யாரு கூப்பிடுறது, யாரு பேசுறது ஒண்ணும் புரியல. எல்லாம் ஒன்னால வந்தது. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? அவர் கோடீஸ்வரனா இருக்கிறதுனாலயோ பணத்தை வாரி வாரி கொடுக்கறதுனாலயோ என் மனசை யாரும் பிடிக்கவும் முடியாது, என்கிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது. இத பாரு குட்டி, இன்னும் எண்ணி ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள என் கையால உன் கழுத்துல தாலி கட்டி உன் வயித்துல என் குழந்தைய சுமக்க வைக்கல இந்த அரசு தமிழ் அரசே கிடையாது. ஒரு சாதாரண ஏழைய கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னால என்ன நெருங்க முடியாது. உன் எண்ணத்தை நான் மாத்தி காட்டுறேன். நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன். ஹலோ, என்ன வேணும் உனக்கு? நீ வேணும். நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். ஏன்? உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன்? காரணம் எல்லாம் கேட்காத, என்ன தனியா விடு. ஏன்? இத பாரு, சும்மா சொன்னதே சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. ஏன்? Shut up. You stupid. Very irritative Susman. நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், டிசைனா Dress போடலாம். ஆனா உன்னால என்ன விலைக்கு வாங்கவே முடியாது. வெளிய கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு மனசால பணக்காரனா, பண்பால லட்சாதிபதியா, அறிவால கோடீஸ்வரனா, உயர்ந்த எண்ணங்களோட இருக்கிற ஒரு சாதாரண உழைப்பாளியை தான் நான் காதலிக்கிறேன். ஒரு உழைப்பாளி? யா. ஒரு கூலி? யா யா. ஒரு லேபர்? யா யா யா. ஓ நோ. யா. ஓ நோ. ஓ லக்கி உழைப்பாளி. ஓ காட். Hi, baby. Here. I love you. I love you. Hey, Gundu Kutti, hey, Amul baby. Hey, உழைப்பாளி love. அம்மா, உன் அத்தை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. உங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கோட்டையில வாழ வேண்டிய இவங்க கௌரவமான சிறையில தன் குழந்தையும் இந்த உலகத்தையும் மறந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு வந்து இவ்வளவு குணப்படுத்த முடியாதா? வக்கீல் எவ்வளவு டாக்டர்ஸ் வச்சு முயற்சி பண்ணிட்டாங்களா? மருந்தால மட்டும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா டாக்டர்ஸ்? இது பாருங்க, என் சொந்த அப்பாவா இருந்தாலும் சரி, அவர் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்கதான் குற்றவாளிங்கன்னு நீங்க கண்டுபிடிக்க எந்த உதவி வேணாலும் செய்றேன். நன்றி நன்றி. ஒரு தடவை ஓடி போன உங்களை தேடி தேடி அலைஞ்சு தேஞ்சு போயிட்டேன் சார். மறுபடியும் திரும்பி வந்த உங்களை ஒருத்தர் ரெண்டு பேரும் நினைச்சு எக்கச்சக்கமா குழப்பி போயிட்டேன் சார். அடுத்தவங்களை குழப்பி விட்டு
யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி சார் திறமையா நடிக்கிறீங்க? எப்போ அந்த வீட்டு பொண்ணே உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிருச்சோ நானும் உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் சார். சார் என் திறமை இவர்தான் சார் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது என் திறமையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார். ஆஞ்சநேயர் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு எலி அளவுக்காவது என்ன யூஸ் பண்ணிக்கங்க சார். அது என்ன எலி? ராமாயணத்துல இலங்கைக்கு எலிதான பாலம் போட்டுச்சு. அது அணில்யா? எலி இல்ல. என்ன சார் குழப்புறீங்க சார்? இந்த ரெண்டு சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் குழம்பி போயிட்டேன் சார். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அடுத்தது என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. முதல்ல அந்த 3 பேர் பேர்ல இருக்க சொத்தை என் பேர்ல மாத்திக்கணும். சொந்த கம்பெனிங்கிற தைரியத்துல இத்தனை நாளும் ஃபேக்டரி பக்கமே வராத அந்த 3 பேரையும் ஃபேக்டரிக்கு வரவழைச்சு அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை போடுங்கண்ணா. அதுக்கு நாளை காலை 10 மணிக்கு நாம ஃபேக்டரியில சந்திக்கிறோம். ரெடி வேலையை கெடுத்து வெயில நிப்பாட்டிட்டாங்க இன்னைக்கு, அவ்வளவுதானே? உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சில்லற உண்டு. அமெரிக்கால இருக்கிற நம்ம முதலாளி முதல் தடவையா ஃபேக்டரிக்கு வர்றாராம். ஓஹோ. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நம்மள அனுப்பிச்சிட்டான். அவன் எதுக்காக ஃபேக்டரி வரான்னு யாராவது கேட்டீங்களா? கேட்டேனே, அங்க வாங்க உங்களுக்கே தெரியும் சொன்னா. என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலா இருப்பான்? ஃபேக்டரி பக்கம் போனீங்களான்னு அவர் தினம் நீங்க கேப்பீங்க. நாளைக்கு போறேன் அவர் சொல்லிட்டு வந்தாரு. அப்பா மனுஷன் ஒரு வழியா இன்னைக்கு தான் வர்றார். இப்ப விஷயம் தெரியுதா அவன் ஏன் வரான்னு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல முத எங்க கம்பெனி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது உங்க கம்பெனி இல்ல, என் கம்பெனி. கேரக்டர் நூல் பிடிச்ச மாதிரி மெயின்டைன் பண்றான் பாரு. உள்ள போலாமா சார்? சார் உங்களோட இந்த ஃபேக்டரியில மட்டும் 37 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது சார் வருஷத்துக்கு. அப்பா கேட்டாலே தலை சுத்துது. இனி பணத்தை பார்த்தா பொத்துல கீழே விழுந்துருவேன். கிட்டத்தட்ட 10,400 பேர் இங்க வேலை செய்றாங்க சார். இது என்ன ரப்பர் ஃபேக்டரியா? யோ இது பேப்பர் ஃபேக்டரியா? பேப்பருக்கு ரப்பருக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. இப்ப என்ன நான் பெருசா தப்பா பேசிட்டேன்? பேப்பருக்கு ரப்பருக்கு ஒரு எழுத்தா வித்தியாசம். அதுவும் பர்ரு இதுவும் பர்ரு, ரெண்டுமே பர்ரு தான். ஷட் அப் சார். அந்த பக்கம் சிமெண்ட் ஃபேக்டரி சார், அந்த பக்கம் ஸ்டீல் ஃபேக்டரி, நடுவுல ரப்பர் ஃபேக்டரி சார். படிச்சிட்டு குப்பை கூடையில் தூக்கி போடுற பேப்பருக்கு 10,450 பேர் அவசியம் தேவையா? மிஸ்டர் ரகுபதி, இந்த ஃபேக்டரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரீங்களா? எதுக்கு? தம்பி முதல் தடவையா வந்திருக்கிறாருல, அதெல்லாம் பார்க்க வேணாம். என்னப்பா இது? ஆசைப்படுறாருல, பார்த்துட்டு போட்டுமே. என்ன வக்கீல் சார் இது? சொத்துல இவங்க பேர்ல இருக்கு சார். உங்க அம்மா சுயநினைவு இல்லாம இருந்த பொழுது சொத்தெல்லாம் இவங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாங்க சார். நீங்க அப்செக்ட் பண்ணா நான் மறுபடியும் பணத்துக்கு பொருளுக்கு ஆசைப்படுவ நான் இல்லை. எனக்கு தேவையில்ல என் அம்மா தான். அடுத்தவ பணத்துக்கு ஆசைப்படுறது, யாரோ சம்பாதிச்ச சொத்தை கொள்ளையடிக்கிற கேவலமான நாய் இல்லை. என் அம்மா சுயநினைவுக்கு வந்த உடனே இந்த பணத்தை எல்லாம் இவங்களுக்கே பிச்சையா போட்டுடுங்க. நீங்க போடுற பிச்சையை வாங்குறதுக்கு நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்க இல்ல. நாங்கெல்லாம் நல்லா இருக்கும் போது எங்க அப்பா உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு. எங்க அப்பாவும் அவங்க கூட பிறந்தவங்களும் மூட்டை தூக்கியாவது தங்களை காப்பாத்திக்குவாங்க. ஐயா யூனோ உங்க சொத்து மேல எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. Is it? Look, எப்போ இந்த சொத்து மேல உங்களுக்கு ஆசை இல்லையோ இனிமே தேவையில்லை. கிழிச்சா மட்டும் போராது. பார்ட்டிக 3 மோசமானது. பின்னால ஒட்ட வச்சு பங்கு கேக்குங்க. கொளுத்திடுறேன். இப்போ அவங்க பேர்ல எழுதிக்கிட்டு தான் எரிச்சாச்சு. கிழிச்சு எரிச்சு போட்ட பத்திரத்தை மறுபடியும் உங்க பேருக்கு மாத்தி எழுத நான் ஏற்பாடு பண்றேன். எல்லா சொத்தும் உங்க கைக்கு வரும்பொழுது இந்த சொத்து உங்க கைக்கு வந்துடும் சார். அழகு, என்ன இதெல்லாம்? கொஞ்ச நாளாவே நீ வீட்டு பக்கம் வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல தங்குறது இல்ல. என்ன வேலை செய்யறேன்னு நானும் உங்க அக்காவும் கேட்கும் போதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னியே, அதானா இது? யாரை ஏமாத்தி இதெல்லாம் உன் பேருக்கு எழுதுன்னு நினைக்கிறேன். என்ன வளரீங்க? யார் நீங்க? என்ன எப்ப பாத்தீங்க? எந்த அக்கா? யார் அக்கா? ஏய், என்ன யாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. 25 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவையா யாருன்னு கேட்ட? நன்றி கேட்டவனே. பாய்ஸ், யாரு விசாரிங்க. வாங்க சார், வாங்க சார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவர் முதல்ல வீட்டுல பார்க்கும்போது நாங்களும் அப்படிதான் சந்தேகப்பட்டோம்.
பம்பாய்க்கு போய் உங்க மச்சானை கூப்பிட்டு பாருங்க. அவரு வேற இவரு வேறங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அக்கா அக்கா மாமா 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 அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. கம்பெனில அத்தனை பேருக்கு முன்னால உங்களை நான் யாருன்னு கேட்டேன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. அக்கா அக்கா என்ன பெத்த தாய்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டிருந்தா அவங்க புரிஞ்சுக்காம போயிருக்கலாம். ஆனா இந்த உலகத்தை ஆளாக்கின உங்களையே நான் யாருன்னு கேட்டிருக்கேன்னா அது ஏன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அக்கா. அக்கா நான் நல்லவ இல்ல, கெட்டவ, திருட, போலி, தப்பான விஷயம் போடுறதுன்னா அதுக்கு உங்க உழைப்பு தான் காரணம். உங்க உழைப்பு மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க போங்க, தாராளமா போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உடல் இங்க இருந்தாலும் என் உயிர் மட்டும் உங்ககிட்ட தான் இருக்கும். இப்ப நீங்க மட்டும் போல என் உயிர் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அழகு அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. சத்தியமா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேப்பா. இத பாருங்க, அந்த குடும்ப வக்கீல்ங்கிற முறையில சொல்றேன், இவர் யாரையும் ஏமாத்தல. ஆனா உங்க உறவை அவங்க முன்னாடி காட்டிக்க முடியாத நிலைமையில அவர் இருக்கார். அதுக்கு காரணம் உங்க உயிருக்கு அவங்களால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதா. கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளடிக்கிற ஒரு கூட்டத்திலிருந்து அந்த சொத்தை காப்பாற்றத்தான் அவர் வந்திருக்கிறாரு. இப்போ அந்த சொத்துல ஒரு பகுதியை தான் நான் அவர் பேருக்கு எழுத போறேன். மொத்த சொத்தையும் அவர் பேருக்கு எழுதும் போது அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். தமிழரசன் வாங்க. எதுவுமே ஊத்தக்கூடாது. அப்படி ஊத்துனா இப்படித்தான் வெறி வந்துடும். யார் நீ? நான் ஒரு அனாதை. என்ன யாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. 25 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவையா யாருன்னு கேட்டேன். என்னடா மணி 12 போகுது, டைனிங் ஹால்ல தனியா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வக்கீல ஏமாத்தி சொத்தெல்லாம் நம்மகிட்ட கொடுக்க வேண்டியவன் நம்மளை ஏமாத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு எப்பவும் சந்தேகம் தான். அன்னைக்கு நான் கேட்கும் போது அனாதன்னு சொன்னவனுக்கு இன்னைக்கு இப்படி அக்கா வந்துச்சு. கம்பெனில அத்தனை பேருக்கு முன்னாடி யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அக்கா புருஷன் உரிமையோட கேட்டானே, அவன் யாரு? இந்த நேரத்துல எங்க போறான்? தமிழரசு, ஆமாமா. நீ உயிரோட தான் இருக்கிறியா? ஆமாமா. என் மகன் உயிரோட இருக்கா. உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆமாமா, நான் உயிரோட தான் இருக்கேன். அவங்க எனக்கு கொடுத்த விஷயம் ஒன்றும் செய்யல. உங்களை மறுபடியும் சேர்ந்து எனக்கு கொண்டு வந்து நம்மளை பிரிச்சு அந்த பாவங்களை பழி வாங்கத்தான் அந்த ஆண்டவன் என்ன உயிரோட வச்சிருக்கா. யார் எனக்கு விஷயம் கொடுத்து சாகடிக்க நினைச்சாங்களோ அவங்க மூலமாவே என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா. அந்த 3 பேர் பொறுத்த வரைக்கும் நான் என் வேஷத்தையும் நடிச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி என் சொத்தெல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைக்க போற ஒரு சாதாரண வியாபாரி ஆயிருக்கேன். வேண்டாம் தமிழரசு, மறுபடியும் நாம அவங்க கிட்ட போக வேண்டாம். இந்த சொத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டோம். இதுக்காகத்தானே என் புருஷனை நான் இழந்தேன்.
நீ செத்துட்டுதான் நினைச்சு இவ்வளவு நாள் சுயநலம் இல்லாம கிடந்த. இப்ப நீ கிடைச்சது எனக்கு நினைச்சு பார்க்க முடியாத சொத்து. வா நம்ம இங்கிருந்து போயிடலாம். இல்லம்மா, உங்களை சுயநலக்கு கொண்டு வந்து உங்க மூலமா எங்க அப்பாவை யாரு எப்படி கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கம்மா, எங்க அப்பா எப்படி செத்தாங்க? என் கூட பிறந்தவங்க 3 பேரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை ஒரு கிழவனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க அப்பா அதை தடுத்து அதே மேடையில எனக்கு தாலி கட்டி என்னை மனைவியா ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்கல. அவங்களுக்கு பயந்து சொத்தை எல்லாம் உன் பேர்ல எழுதி உன்னை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்ப ஏற்பாடு பண்ணாரு. 25 வருஷத்துக்கு அப்புறம் படிப்பு முடிச்சு திரும்பி வர்ற உங்ககிட்ட தான் இந்த சொத்தை எல்லாம் ஒப்படைக்கணும்னு உயிர் எழுதிட்டாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட என் தம்பிங்க குழந்தைய பாத்துக்க நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. நல்ல வேகமா ஓடுங்க, உடம்பு பழக்கிட்டோம். அந்த ஆத்திரத்துலதான் உங்க அப்பாவை என் கண்ணு முன்னாலே கொண்டுட்டாங்க. உன் மக உயிரோட அமெரிக்கா போகணும்னு இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. அன்னைக்கு இழந்த என் மகனை இன்னைக்கு மறுபடியும் பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் அப்பாவை கொன்னவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கிற வரைக்கும் நீங்க சுயநலக்கு வந்ததா யாருக்கும் காட்டிக்க வேண்டாம். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் வேஷத்தை நானே கலைக்கிற வரைக்கும் அவங்க இல்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றத நம்புங்க. என் கூட பிறந்த தம்பிதான். சத்தியமா சொல்றேன், என் பொண்டாட்டி இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்ல. அவ கூட பிறந்த தம்பிதான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அசத்தான விஷயம் நம்ம கையில இருக்கு. அவன் யாருங்கிற உண்மை இப்ப தெரிஞ்சிடும். இது உன் குழந்தையா இருந்தா அவன் யாருங்கிற உண்மையை சொல்லு. இது உன் குழந்தை இல்லைன்னா இதுக்கப்புறமா உண்மையை சொல்லு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க, ஒண்ணு செஞ்சிடாதீங்க. தமிழருக்கு என் கூட பிறந்த தம்பி இல்ல. பாம்பேல நானும் எங்க அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தப்ப அவனுக்கு யாரோ விஷத்தை கொடுத்து மலையில இருந்து தூக்கி போட்டுட்டாங்க. காப்பாத்தி நாங்க கூட்டிட்டு வந்தோம். இது வரைக்கும் அவன் யாருங்கிற விவரம் அவனுக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. வாரிச புதைச்சிட்டு வாடானா வீசிட்டு வந்திருக்க. அவனையும் அவன் வேஷத்துல நடிக்க வர கூப்பிட்டு வந்திருக்க. இந்த நிமிஷமே அவனை க்ளோஸ் பண்ணிடு. அவனுக்கு நாளைக்கு கிடைக்க போற சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர வரைக்கும் அவனை ஒண்ணுமே செய்யக்கூடாது. அவன் யாருன்னு நமக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் நடிக்கிறான். அவனை தெரிஞ்சுக்காத மாதிரி நாம நடிப்போம். வாங்க 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 வாங்க, வக்கீல்கள் எல்லாம் வாங்க. இந்த நல்ல நாளுக்காகத்தான் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் தம்பி ரகுபதி இந்த வீட்டு வாரிசு தமிழரசனை கூப்பிட போயிருக்கான். இன்னொரு தம்பி கஜபதி எங்க அக்காவை கூப்பிட போயிருக்கான். எல்லாரும் வாங்க வாங்க, உட்காருங்க. முதல்ல உங்க அம்மாவை கையெழுத்து போட சொல்லுவாங்க, அப்புறம் உன்னை கையெழுத்து போட சொல்லுவாங்க. 2 பேரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சொத்தை உன்கிட்ட ஒப்படைப்பாங்க. நீ சொல்றதை செய்யற பரம்பரையா இருந்ததுன்னா எல்லா சொத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கு சேர வேண்டியதை நீ எடுத்துட்டு போ. அக்கா அம்மா அம்மா அக்கா இதை பாருங்க அக்கா, என்னால பொறுக்க முடியல, சோகமா வருதப்பா. இந்த குடும்பத்தின் அத்தனை சொத்துக்களையும் தன் மகனிடம் இந்த தேதியில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஸ்ரீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் எழுதிய உயிலில் இருக்கிறது.
25 வருஷ காலமாக இந்த குடும்பத்தின் வக்கீலாக இருக்கும் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்குள்ள ஒவ்வொருவரையும் தினந்தோறும் கண்காணித்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் தமிழரசன்தான் உண்மையான வாரிசு என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். அவரின் பரிந்துரையின்படியும் உயிலின்படியும் அதில் குறிப்பிட்டுள்ள சொத்துக்களை ஸ்ரீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் கையெழுத்திட தமிழரசன் அவர்கள் கையெழுத்துடனும் அரசு அதிகாரிகள் அரசு வக்கீல்கள் முன்னிலையில் இந்த சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த கையெழுத்து போடு. வக்கீல் சார், நான் சொல்ற வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். ஏன் என் பேர்ல இருக்கிற இந்த சொத்து எல்லாம் நான் இன்னொருத்தர் பேர்ல எழுத போறேன். வாங்க 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 வாங்க. சொல்றத செய்யற பரம்பரை நீ. வெரி குட் சார். சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன். இந்த சொத்தை எல்லாம் நான் உங்க பேர்ல எழுதிட போறேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதான் இல்ல. தமிழழகு, நீ பெரிய புத்திசாலி. உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அக்காவுக்கும் உங்க மாமாவுக்கும் பாதி சொத்தை கொடுத்துட்டு மீதி உங்க அம்மாவோட சேர்ந்து அனுபவிக்கலான்னு பாக்குறேன் இல்ல? நீதான் உண்மையான வாரிசுன்னு எங்களுக்கும் தெரியும். தமிழ் அழகனும் நீதான், தமிழ் அரசனும் நீதான். என்னை ஏமாத்த நீ நடிச்ச, உன்னை ஏமாத்த நான் நடிச்சேன். ஆக மொத்தத்துல எல்லாரும் போட்டி போட்டு நடிச்சோம். உங்க அப்பா கதிர்வேல், எங்க அப்பா நடிகவேல். மரியாதையா இந்த சொத்தை எல்லாம் இப்பவே வக்கீல கூப்பிட்டு எங்க பேர்ல எழுதி கொடுத்துரு. உங்க அம்மாவை மிரட்டி உங்க அக்காவை கட்டி போட்டு உங்க மாமனை குடும்பப்படுத்தி இந்த சொத்தை எல்லாம் எங்க பேர்ல எழுதி வாங்க மாட்டோம். அதெல்லாம் பழைய ஸ்டைல். எங்களுக்கு சேராத எந்த சொத்தும் உனக்கு சேரக்கூடாது. அதனாலதான் 8 ஃபேக்டரி சேர்த்து மெயின் ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்கேன். தமிழரசே, வேண்டாம், நமக்கு எந்த சொத்தும் வேண்டாம். எல்லாத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுத்துரு. நீ அங்க போகாத. இல்லம்மா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொத்து பூரா உங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் என்னை உயிரோட விட மாட்டாங்க. நான் என் உயிருக்காகவும் கோடிக்கணக்கான சொத்துக்காகவும் கவலைப்படல. என் மேல உயிரே வச்சிருக்கிற ஆயிரக்கணக்கான உழைப்பாளி கூட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நான் இப்ப போய்தான் ஆகணும். என்னடா அவன் போயிட்டான்? ஹலோ துரியோதன், தமிழரசு இங்க இருந்து புறப்பட்டான். அவன் உயிரோட ஃபேக்டரிக்கு போக கூடாது. கவலைப்படாதீங்க, அவன் உயிரோட போக முடியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் ஃபேக்டரியில வச்சிருக்கிற டைம் பாம்புல 30ன்னு வரும்போது ஃபேக்டரியே வெடிச்சு தூள் தூளா போயிடும். எதுக்கா இங்க கூட்டி வந்திருக்க? எல்லா வேலையும் முடிச்சுட்டு துரியோதனை இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அதான்.
நீங்க வீட்டுக்கு போங்க. ஹலோ, என்ன விஷயம்? இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஏன்? தமிழருக்கு ஜெயிச்சுட்டான். Arrest them. Yes, sir. வந்துட்டானே, முழுசா வந்துட்டானே.
கடவுளுங்கிற முதலாளி இருக்க வரைக்கும் உங்க மாதிரி ஆளுங்களால எந்த உழைப்பாளியும் அழிக்க முடியாது. யூ ஆர் அ குட் ஆக்டர். நல்ல நடிகை. இது எப்படி? சூப்பர். இவங்க இல்லைன்னா என் மகன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். முதல்ல இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. தமிழரசு, சொத்தை எல்லாம் எங்க பேருக்கு எழுதிட்டியே, உனக்கு? எனக்கா?